இப்படி ஒரு முறை பாசிப்பருப்பு வச்சு சுரைக்காய் இடி சாம்பார் பண்ணி பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கவே மாட்டேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. கழுவி எடுத்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நம்ம சுரைக்காயும் போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கணுங்க. பாசிப்பருப்புனால 3 விசில் விட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். இடி சாம்பாருக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் வரமல்லி, வரமிளகா காரத்துக்கு தந்தடி, வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனுங்க. இதெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்து ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணுங்க. குறன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக பவுட்ரு பண்ணக்கூடாது. இடி சாம்பாருக்கு ஒன்றும். இப்போ எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்து நம்ம சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி விடணுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போதுமான அளவுக்கு புளிக்கரைசல் ஊற்றிட்டு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி கருவேப்பிலை தழை மல்லித்தழை போட்டு கொதிக்க வச்சு ஒரு தாளசம் பண்ணி விடணுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விட்டு தாளசத்தை ஊற்றிக்கிடலாங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.